வணக்கம் மக்களே. காலத்தின் கட்டளை. காலம் அது யாரையும் விட்டு வைக்காது. அரசனாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும். ஒரு யுகத்தையே வழிநடத்தி உலகத்தை தன் சித்தப்படி ஆட்டிய மாயக்கண்ணன் கிருஷ்ணருக்கே ஒரு நாள் முடிவு வந்தது. மகாபாரத போர் முடிந்ததும் தர்மம் வென்றது என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த வெற்றியின் நிழலுக்குள் ஒரு பெரிய அழிவுக்கான விதை மெல்ல விதைக்கப்பட்டிருந்தது. பகவான் கிருஷ்ணர் ஏன் ஒரு சாதாரண வேடனின் அம்பால் உயிர் துறக்க வேண்டும்? அந்த அமைதியான புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த ரகசியம் என்ன? காந்தாரியின் சாபம். முதல் காரணம் குருட்சேத்திர போர்க்களம். இன்னும் இரத்த வாசம் போகவில்லை. அங்கே தன் 100 மகன்களின் சிதைகளுக்கிடையே உட்கார்ந்திருந்தாள் தாய் காந்தாரி. அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். அவரை பார்த்ததும் துக்கம் கோபமாக மாறியது. கிருஷ்ணா என்று கத்தினாள் காந்தாரி. இந்த போரை நீ நிறுத்தியிருக்கலாம், ஆனால் நீ அதை செய்யவில்லை. என் வம்சமே அழிந்துவிட்டது. அதனால் நான் உனக்கு சாபம் தருகிறேன். இன்று நான் என் பிள்ளைகளை இழந்து அனாதையாக அழுகிறேன் அல்லவா? அதேபோல் உன் யாதவ வம்சமும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அழிந்து போகும். நீயும் ஒரு காட்டில் தனியாக உயிர் துறப்பாய். கிருஷ்ணர் அமைதியாக கண்களை மூடினார். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். தாய், உங்கள் வார்த்தைகள் வீணாகாது. காலம் வந்தால் இவை அனைத்தும் நடக்கும் என்றார். துவாரகையின் வீழ்ச்சி மற்றும் உலக்கை சாபம். 36 ஆண்டுகள் கடந்தன. துவாரகை நகரம் பொன்னால் மின்னியது. ஆனால் மக்களின் மனதில் அகங்காரம் வளர்ந்தது. ஒரு நாள் விஸ்வாமித்திரர், கண்வர் போன்ற முனிவர்கள் துவாரகைக்கு வந்தார்கள். யாதவ இளைஞர்கள் அவர்களை கேலி செய்தார்கள். கிருஷ்ணரின் மகன் சாம்பனை பெண் வேடமிடச் செய்து, இந்த பெண் என்ன பிள்ளை பெற்றெடுப்பாள் என்று சிரித்தார்கள். கோபமடைந்த முனிவர்கள் சொன்னார்கள், இவன் உங்கள் யாதவ குலத்தையே அழிக்கும் ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுப்பான். அவர்கள் சொன்னபடியே ஒரு இரும்பு உலக்கை உருவானது. பயந்த யாதவர்கள் அதை நசுக்கி தூளாக்கி கடலில் வீசினார்கள். ஆனால் விதியை யாராலும் மாற்ற முடியாது. அந்த தூள் கடற்கரையில் நாணல் புட்களாக வளர்ந்தது. ஒரு நாள் மதுபோதையில் யாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டார்கள். அந்த நாணல்களை பிடுங்கி அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாணலும் இரும்பு தடியாக மாறி அவர்களையே கொன்றது. கிருஷ்ணரின் கண் முன்னாலேயே அவரின் மகன்களும் பேரன்களும் ஒவ்வொருவராக உயிரிழந்தார்கள். தன் வம்சம் முழுவதும் தன் கண் முன்னாலேயே அழிந்ததை பார்த்த கிருஷ்ணர் மிகவும் அமைதியாக இருந்தார். பிறகு தன் அண்ணன் பலராமனை தேடிச் சென்றார். பலராமன் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பலராமனின் வாயிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நாகம் மெல்ல வெளியேறியது. அந்த நாகம் நேராக கடலை நோக்கிச் சென்று அதனுள் மறைந்தது. அது ஆதிசேஷன். தன் அவதாரத்தை அங்கே முடித்துக் கொண்டார். இப்போது கிருஷ்ணர் முழுமையாக தனியாகிவிட்டார். அவர் மெல்ல நடந்து பிரபாச தீர்த்தம் என்ற இடத்திற்குச் சென்றார். அங்கே ஒரு அரச மரத்தின் அடியில் அமர்ந்தார். இடது காலின் மீது வலது காலை தூக்கி போட்டு அமைதியாக உட்கார்ந்தார். அவரது பளபளக்கும் பாதம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு மானின் முகம் போல தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜாரா என்ற ஒரு வேடன் அங்கே வேட்டையாடிக் கொண்டிருந்தான். செடிகளுக்கு நடுவே தெரிந்ததை மான் என்று நினைத்தான். அவன் அறியாமலே தன் அம்பை எய்தான். அந்த அம்பு நேராகச் சென்று கிருஷ்ணரின் பாதத்தை தொலைத்தது. அம்பு பட்டதும் வேடன் ஓடி வந்தான். அங்கே இரத்தத்தில் நனைந்த நிலையில் கிடந்த கிருஷ்ணரை பார்த்து அவன் அதிர்ந்து போனான். ஐயனே, அறியாமல் மாபெரும் பாவம் செய்து விட்டேனே என்று கதறினான். கிருஷ்ணர் அவனை அமைதிப்படுத்தினார். ஜாரா, கவலைப்படாதே. இது நீ செய்த பாவமல்ல, நான் உனக்கு கொடுத்த பழைய கடன். திரேதா யுகத்தில் நான் ராமராக இருந்தபோது வாலியான உன்னை ஒரு மரத்தின் பின்னாலிருந்து அம்பு எய்து கொன்றேன். ஒரு உயிருக்கு மற்றொரு உயிர் என்பதே இந்த உலகத்தின் விதி. அன்று நான் எய்த அம்புக்கு பதிலாக இன்று உன் அம்பு என் உயிரை எடுத்தது. இப்போது நீயும் நானும் கர்மாவிலிருந்து விடுபடுகிறோம். கிருஷ்ணர் தன் உடலை நீத்த அந்த வினாடி பூமியில் துவாபர யுகம் மறைந்தது. அதன் இடத்தில் இருள் நிறைந்த கலியுகம் பிறந்தது. அவர் மறைந்த 7வது நாளில் கர்ஜித்து வந்த கடலலைகள்
முழு துவாரகை நகரத்தையும் தன்னுள் இழுத்துக் கொண்டன. இறைவன் மனிதனாகப் பிறந்தால் மனிதனைப் போலவே இறக்க வேண்டும் என்ற நீதியை நிலைநாட்டிச் சென்றார் அந்த பரந்தாமன். இன்று சோமநாத் அருகே நாம் காணும் பால்கா தீர்த்தம் பகவான் விஷ்ணுவின் இறுதிப் பயணத்தை நினைவூட்டும் ஒரு மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது.